விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம. பேரன்பு மிக்க 360 டிவி சேனலுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தனஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பகவானாலும் தனாதிபதியாகிய குரு பகவான் இந்த வாரத்திலே பெயர்ச்சி அடைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமரும் பொழுது பலமும் லாபமும் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி கும்பராசி என்பதே உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்திலே சூரிய பகவானும் உச்சம் பெற்ற சூரிய பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும். வருகின்ற புதன்கிழமை மாலை 5:21 வரை தனாதிபதியாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதன் பிறகு 5:22 4ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து விடுவார். உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்பராசி என்பதே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அதனால் பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சுபமும் லாபத்தையும் எதிர்பார்த்து காத்தக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புக்கிறதுக்கு இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 28/4/2024 திதி தேய்பிரை பஞ்சமி திதி, மூல நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள், அன்ற நாள் கரி நாள். அடுத்து 29/4/2024 திங்கட்கிழமைக்கு தேய்பிரை சஷ்டி திதி, பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய தேய்பிரை சஷ்டி திதி. அடுத்து 30/4/2024 செவ்வாய்க்கிழமைக்கு தேய்பிரை சப்தமி திதியும் உத்தோட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை தொழிலாளர் தினம் மே 1/5/2024 திதி தேய்பிரை அஷ்டமி திதி, திருவோண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் குரு பகவானானவர் மாலை 5:21 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதை நான் முதல் சொன்னேன், தனாதிபதியின் பெயர்ச்சி சுகஸ்தானத்தில் வரும் பொழுது தனபாக்கியங்கள் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு அந்த பலம் நிச்சயமாக கிடைக்க போதும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான லாபங்களை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபாதிபதி, அப்போ இன்னும் லாபங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போதும். அடுத்து வியாழக்கிழமை 2/5/2024 திதி தேய்பிரை நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்தியோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்திலேயே சுபமுகூர்த்த நாள்னு சொல்லக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமைக்கு 3/5/2024 திதி தேய்பிரை தசமி திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்று தனிய நாளும் கூட, சுபமுகூர்த்த நாளும் கூட. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 4/5/2024 திதி தேய்பிரை ஏகாதசி திதி. அன்றைய தினம் பூரட்டாய நட்சத்திரம், உங்கள் ராசியில் சந்திரபான் பயணிக்கக்கூடிய நாள், மரணயோகம் கூடிய நாள். அந்த இனிய நாள் சுட்டரிக்கும் சூரிய பகவான் ஒளி பிளம்பாக அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். கும்பராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. எதிர்பார்த்த லாபங்களும் யோகங்களும் எதிர்பாராத சமயத்தில் கிடைப்பது தான் இந்த வாரத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்.
தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கப்ப தொழில் வியாபார ரீதியாக பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும். ராகுபவனோடு சேர்ந்திருக்கனால புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே உத்தியோகத்தில் மேம்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. பணிச்சுமைகள் சற்று அதிகரித்தாலுமே அவற்றையெல்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை உண்டு. பலமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பணி மாறுதல், பணி இடமாறுதல் அல்லது புது முயற்சிகளுக்கான வாய்ப்பு இவையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசியிலே இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும். உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் தேவை. 6ஆம் இடத்தை சந்திர பகவான் வரையஸ்தானத்திலும் உங்கள் ராசியிலும் அமரும் பொழுது தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்க அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயங்களை உங்களுக்கு தலையில் ஏற்றிக்கிறனால மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓவர் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் தவிர்த்தல் நலம் தரும். பொதுவாக மங்களத்தை, சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த வாரம் சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. லாபமான யோகமான வாரமாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் பெண்களுக்கு அதிகமான பலம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை உச்சம் பெற்று அமர்ந்த காரணத்தினால் சனி பகவானுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்த அதிபதியும் 7ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி உறவு பலப்படும், யோகம் பெறும், அந்யோன்யம் பெறும். கணவனும் மனைவியும் இணைந்து சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது வெளி இடங்களுக்கோ செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கல இடங்களுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவு யோகம் படைச்ச இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகளும் சுப தன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய பல செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கவங்களுக்கு அந்த சுப செய்திகளும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிரை அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை பஞ்சமி தேதியில் வாராகியவனை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். பலமும் லாபமும் கிடைய இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.